பத்து ட்ரையல் வரும்போது ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்வு மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன ஒரு வெறுப்பு ஏற்றுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் எவனா சென்சார் கொடுத்தான், எப்படி தான் இந்த படத்தில் எப்படி சென்சார் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து எப்படி இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் பார்த்து வரும்போது தான் தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ஒரு வெறுப்புணர்வு வந்து இந்த படம் பார்க்கும்போது இல்லை. படம் பார்த்து தான் தப்பு கணக்கு போட்டேன். நான் படம் முக்கியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அந்த ட்ரைலரையும் அந்த யூடியூப்பில் விட்ட ட்ரைலரை வந்து டைரக்ட் போய் மாணவரே திட்டேன். நான் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அதில் மன்னிப்பு கட்டுறேன். அவருக்கு டிஸ்லைக் போட்டோம், டிஸ்லைக்கே கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றினா இந்த சத்தியம் வந்து பார்க்கணும். ஏன்னா நானே அப்படி தான் பண்ணேன். கடைசியில் இப்போ வந்து என் மூஞ்சில் செருப்பால் அச்ச மாதிரியே போச்சு. அவரு அதுமாரி பண்ணிட்டுருக்காரு டைரக்டர் வந்து மன்னிப்பு கட்டுறேன். நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு ஏன் சொல்லுது மன்னிச்சிருங்க. கட்டிய ராத்தில் போட்டு திட்டேன் அந்த கமெண்ட் செக்ஷனில். இப்போ டிலைட் பண்ணிடுறேன். இப்போ நான் டிலைட் பண்ணிடுறேன். செல்ஃபோனை இப்போ டிலைட் பண்ணுறேன். டிஸ்லைக் வந்து இது போட்டுறேன். என்ன லைக்காகவே போட்டுறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சமயத்துக்கு நல்ல கருத்து, நல்லா இருந்தது. பார்க்கலாம், புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்குது. நாலு ஸ்டோரி இருக்குது, நாலு விதமான கான்செப்ட் அது. ஸோ அது பிடிக்கும் எல்லாருக்குமே. புதுசாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. எப்போவுமே இருக்கிற மாதிரி சும்மா ஒரு நார்மல் கான்செப்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. விறுவிறுப்பு இல்லை, இது நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்பில் நடக்கிறதா எடுத்திருக்காங்க. அது இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த செகண்ட் ஸ்டோரி வந்து அம்மா பையனுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கும் ப்ரோ. அதில் வந்து ஃபெமினிசம் தான் படம் ஃபுல்லாக. அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. செகண்ட் ஸ்டோரி நல்லாயிருக்கும். மொத்தம் 4 ஸ்டோரி. அதில் வந்து ரெண்டாவது ஸ்டோரி நல்லாயிருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். அந்த அம்மா பையன் கதை நல்லாயிருக்கும் ப்ரோ. 4வது கதை வந்து எமோஷனலாக இருக்கும் ரொம்ப, அவ்வளோதான். ஒரு 2வது கதை கொஞ்சம் போர் அடிக்கும் ப்ரோ. மற்றபடி ஓகே தான். கான்ட்ரவர்ஷியல்னால் கொஞ்சம் ஒரு சில தான் சொல்ல முடியாது ப்ரோ. மைக்கிலே சொல்ல முடியல. ஓப்பனாக ரொம்ப இதாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சில சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். அதான் ஒரு சோஷியல் மெசேஜ் தான். ஒரு ஆந்தாலஜி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கதை வருது. 4 கதையிலுமே வந்து ஒவ்வொரு போஸ்ட்பெட்டில் டேரக்டருடைய போஸ்ட்பெட்டியில் பண்ணியிருக்காரு. பர்சனலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் சிஸ்டமே உல்ட்டா பண்ணால் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் வந்து எப்போவுமே பொண்ணுங்க கழுத்து தாலி கட்டுவோம், பையன் கழுத்து தாலி கட்டினா எப்படி இருக்குன்ற மாதிரி அதை அப்படியே உல்ட்டா பண்ணி ஒன்று பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா கதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மிச்சப்படி எனக்கு படம் ஓகே, நைஸ் டு வாட்ச். லாஸ்ட்டு கதை ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி ஷோ வந்து கொஞ்சம் கிழிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரியாலிட்டி ஷோவில் வந்து சின்ன பசங்களை வச்சு அப்யூசிவான கண்டென்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா தேவையானதாக இருந்துச்சு. ஹாட்ஸ்பாட் படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலேயே படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் ஒரு படமா, இதை போய் எடுத்து வச்சிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஒன்ஸ் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தவொடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எஸ்ஆர் டைலாக் மாதிரி தான். ஒரு நல்லது பண்ணுறதுக்கே கெட்ட முகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 10 தலைவர் சொல்லியிருப்பார் தலைவர். ஸோ அந்த டைலாக்கு உருத்தான ஒரு படமாக இருக்குது இந்த படம். ஏன்னா இருக்கிற கான்ட்ரவர்சியான சீன்ஸ் எல்லாம் பொறுக்கி நான் போட்டால் தான் நீ அதை பார்த்துட்டு என்னமோ இருக்குன்னு உள்ளே வருவேன். வந்து பார்த்ததுக்கப்புறம் நீ 4 பேரை கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு டேரக்டர் பண்ணார். டேரக்டர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்னன்னா அந்த அடியே படத்துக்கு அப்புறமாவே பரவாயில்ல, சூப்பரான படம்லாம் எடுத்திருக்காரு இவர். அப்படி அவரோட திங்கிங் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியும். பட் உள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் இவர் என்ன சொன்னார்னா, இவர் வந்து தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சொல்லியிருக்காரு என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, அந்த கதையோட ஸ்டஃப் ஒரு காலவர் தானே, அந்த காலவர் மட்டும் எடு, தப்பில்லை. அதையே நான் எலாபரேட் பண்ணி ஒரு 1.25 மணி நேரத்துக்கு எடுப்பேன், 2 மணி நேரத்துக்கு எடுப்பேன்னு பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காலவர்னு ஒரு 4 படத்தை எடுத்து நமக்காக கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு கதையாக இருக்குது. இது வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனால் ஏன் ஆனது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது 3வது கதை அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு திங்கிங் உள்ள ஒரு டேரக்டர் இந்த 2 மட்டும் மாற்றிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. தவிர மற்றபடி இது ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு சூப்பர் படம். 4 கதை, அந்த 4 கதை ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு பர்சன் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அங்கே கடைசியில் ஒரு பஞ்ச், அது நல்லாயிருக்கும். உண்மையிலேயே நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, அது பாருங்கள். நல்ல ஒரு படம் தான், பரவாயில்ல, ஒரு நல்ல படம். இன்னொன்று ஃபேமிலியோட பார்க்க முடியாத ஒரு படமாக போயிடுச்சு, அவ்வளோதான். வருத்தம் வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் விக்னேஷ் கார்த்திக் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. அது என்னன்னா, நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் அந்த கான்ட்ரவர்சின்றதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க, என்னங்க ஆளுக்கு போய் தாலி கட்டுறாங்களேன்ட்டு. ஆணுக்கு தாலி கட்ட வச்சாதான் அது என்னென்னு வந்து நீ பார்ப்பேன். உள்ளே பார்க்கும்போது உனக்கு ஒரு மெசேஜ் உனக்கு கிடைக்கும் அப்படின்றதான் காமிச்சிருக்காரு. அங்கே தான் டேரக்டரோட ஒர்க்கு தெரியுது. போய் பாருங்கள். நான் அதை சொல்ல மாட்டேன், நான் ஏன் காமிச்சாங்க என்னன்னுலாம். சூப்பரான அது ஒரு ஸ்டோரி, போய் பாருங்கள். எல்லா பெண்களுக்கும் அது ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கதை. உண்மையிலேயே பார்க்கலாம். கடைசியில் லாஸ்ட்டில் கலையர் சந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் காமெடியே கிடையாது, எமோஷன் தான் எல்லாமே. ஃபுல்லாக நல்லாயிருக்கும். படம் ட்ரெய்லர் பார்த்தேன். நான் 10 ட்ரெய்லர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து அந்த 10 ட்ரெய்லர் வரும்போது ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்வு மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன ஒரு வெறுப்பு ஏற்றுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் எவனா சென்சார் கொடுத்தான், எப்படி தான் இந்த படத்தில் எப்படி சென்சார் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து எப்படி இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் பார்த்து வரும்போது தான் தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த பரவாயில்ல, இவர் சொல்ல வந்து கற்றுக்கலாம், அவர் கொடுத்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீனு அந்த கட்ட வார்த்தையும் இதில் படத்தில் இல்லவே இல்லை. அந்த சாண்டி மாஸ் சொல்லுவார், கொஞ்சம் குரங்குலாம்
இப்போ அக்கா தங்கச்சி கூட செக்ஸ் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த படத்தில் இல்லவே இல்லை. அதுமாதிரி நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து அதில் ட்ரைலர் காமிச்சது வந்து இதில் மியூட் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சமுதாயத்தில் வந்து இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுலாம் நீங்கி ஆணுக்கு பெண்ணு நிகராக வரணும், அதுக்கப்புறம் வந்து இந்த சைல்டு அபியூஸ் எல்லாம் பற்றி அதான் குழந்தைங்களாம் எப்படி வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு 4 ஸ்டோரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து அந்த இது ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிட்டு அந்த கௌரி கிஷனு, அந்த 96 படத்தில் விஜய் சேதுபதி ஜூனியர் ஆர்டிஸ்ட் MS பாஸ்கர் ஒரு பையன், அவங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டோரி அது. ரெண்டாவது வந்து கௌரி சொல்கிற அவங்க அபிராமி, அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருப்பாங்க சாண்டி மாஸ்டர், அது வந்து கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஜனனி ரசித்த அந்த இந்த ஸ்டோரி தக்காளி சட்னி. 4ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கலர் சென்ஸ் ஃபேம் கேம். அது 4த்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த இந்த ஸ்டோரி தான், அந்த தக்காளி சட்னி தான். அது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. அது ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதில் கேரக்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு படம் வந்து என்டர்டெய்னிங்காக போகுது இல்லை. ஆனால் லேக் வந்து கடைசியாக அந்த கலை எடுத்து வருது இல்லை, அது மட்டும் கொஞ்சம் லேக் எடுக்கிறது. அங்கே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தூக்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து படம் வந்து நல்லா கிரிப்பிங்காக பரபரப்பாக போகுமா அப்படி தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் வந்து இன்னும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஒரு வெறுப்புணர்வு வந்து இந்த படம் பார்க்கும்போது இல்லை. படம் பார்த்து தப்புக்குன்னு போட்டேன் நான், படம் முக்கியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அந்த ட்ரைலரையும் அந்த யூடியூப்பில் விட்ட ட்ரைலரை வந்து டைரக்ட் போய் மாணவரே திட்டேன் நான் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு. அதில் மன்னிப்பு கட்டுறேன் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு நல்ல படமாக அவர் சொல்ல வேண்டிய கருத்து வந்து சொல்லிவிட்டு அந்த முடிவை வந்து நம்ம கிட்டே விட்டுறாரு, படம் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டே விட்டுறாரு. உனக்கு சரின்னு போட்டால் சரின்னு எடுத்துக்கோ, எப்படி இல்லைன்னா விட்டுக்கோ. அது குறிப்பாக அந்த 2வது வந்து அபிராமியும் சாண்டி மாஸ்டரும் வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து தங்கச்சி முறையாக வந்துடும். யாருக்கு? சாண்டி மாஸ்டர் வந்து தங்கச்சி முறையாக வந்து. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து லவ் பண்ணுவாங்களா இல்லை சூசைட் பண்ணி சாவர மாதிரியான்னு சொல்லிட்டு அது நம்ம கிட்டே விட்டாங்க. அது எது காமிக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய கருத்து வந்து அளவாகவும் அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக சொல்ல, அது ஒரு நேர்கோட்டில் அது மீடியமாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே 3 ஃபேமிலியோட இந்த படத்தில் வந்து லிப்ஸாக எதுவுமே இல்லை, நான் கிசிங் சீன் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கே சரி கொடுத்துருவானா அந்த கண்டென்ட்டுக்காக தான். மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஃபேமிலியோட உட்காந்தா, அது பசங்களாம் கூப்பிட்டு வந்து உட்காந்தா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து எப்படி சொல்லுது ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் முடிப்பாங்க. அதனால இந்த படத்துக்கு ஏன் சரி கொடுத்து நான் ஃபேமிலியோட விட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் ஜாலியாக போகிறோம். அது வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தக்காளி சட்னி சொல்லிட்டு வர இதுக்கு வந்து சிரிச்சு எனக்கு வயிறு புண்ணாகி போச்சு. அது இல்லாமல் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே நாளில் 2 படம் பார்த்தேன். காட்ஸில் அந்த காங்கு அங்கே இந்த இப்போ ஹாட் ஸ்பாட்டு 2 படமும் நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2019 ஜோக்கர் படமும் ரித்திக் ரோஷன் பார் படமும் பார்த்தேன். 2 படம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ ஒரே நாளில் 2 படம் பார்த்து 2 படம் நல்லா இருக்குது. மற்றபடி இவ்வளோ நாளாக வந்த படம்லாம் அவ்வளோ ஒரு படம்லாம் ஒரு படம் மொக்கையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி 2 படம் பார்த்தா 2 படம் கடைசியாக அந்த கலையரசன் படம் மட்டும் அந்த ஃபேம் கேம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மெசேஜ் நல்ல மெசேஜ் தான். எப்படி அந்த இதில் வந்து எப்படி சொல்ல வராங்க, நம்ம சைல்டுலாம் எப்படி டார்ச்சர் பண்ணி எப்படி அவங்க வந்து எப்படி அவங்க சீரியஸாக சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிடுறாங்க. சூசைட் பண்ணுறதில்ல, ஒரு ரேப் பண்ணுற அதெல்லாம் படம் பார்க்கணும்னு தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி அது மட்டும் எப்படி தூக்கியிருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த படத்தில் குறை சொல்ல படம் தான் மெச்சூராக தான் ஒரு 18+ இருக்கவங்க வந்து பார்க்கலாம், மெச்சூராக வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிறவங்க ட்ரைலர் பார்த்தவங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தா நல்ல படம் எடுத்துனா சொல்லுவான். டிஸ்லைக் போட்டோம், டிஸ்லைக்கே கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றினா இந்த சத்தியம் வந்து பார்க்கணும். ஏன்னா நானே அப்படி தான் பண்ணேன். கடைசியில் இப்போ வந்து என் மூஞ்சில் செருப்பால் அச்ச மாதிரியே போச்சு. அவர் அதுமாரி பண்ணிட்டுருக்காரு டைரக்டர் வந்து மன்னிப்பு கட்டுறேன். உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு ஏன் சொல்லுது மன்னிச்சிருங்க. கட்டி ராத்தில் போட்டு திட்டேன் அந்த கமெண்ட் செக்ஷனில். இப்போ டிலைட் பண்ணிடுறேன், இப்போ நான் டிலைட் பண்ணிடுறேன். செல்ஃப் வந்து இப்போ டிலைட் பண்ணுறேன். டிஸ்லைக் வந்து இது போட்டுறேன். என்ன லைக்காகவே போட்டுறேன். அதான் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டே பையனும் பொண்ணும் தாலி கட்டிக்கிற மாதிரி, 2வது வந்து கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லி, 3வது வந்து தக்காளி சட்னின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. 4வது வந்து அந்த பேபி இது கேமு ரேமுன்னு சொல்லி 2 இது இருந்தது. நல்லா இருந்தது. 4 கான்செப்ட்டுமே ஓகே தான். அது இல்லை சார், ஸ்பாயில் ஆகிடும். பாருங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்குற படம் நல்லா இருக்கு சார், இன்ட்ரெஸ்டாக இருக்குது. 4 ஸ்டோரி வந்து எல்லாமே நல்லா இருக்கு. கான்ட்ரவர்ஷியல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தங்க பார்க்குற மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. நல்லா இருக்கு, டெஃபரெண்டாக பார்க்கலாம். வாட்சபிள் மூவி. அது அந்த அளவுக்கு இல்லை, பாட்டுலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, அவங்க ரூல்ஸ் அப்போ இல்லாமல் அவங்களுக்கு தோணுது அதில் அவங்க பொண்ணு மட்டும் தான் பண்ணணுமா, பையனும் பண்ணலான்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிறாங்க. அதான் கான்செப்ட். இன்ட்ரெஸ்டாக இருக்குண்ணா பார்க்குறது. 4 சீனுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. கண்ணே கலங்கிருச்சுண்ணா. படம் போர் அடிக்கலண்ணா, எனக்கு பெருசாக போர் அடிக்கல. நான் சும்மா வந்து பார்த்தேன், ஆடு ஜீவிதம் வந்தேன், டிக்கெட் இந்த இல்லைன்னு சொல்லிட்டு இது ஹாட்ஸ்பாட் போனேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்டாக இல்லை, படம் நல்லா தான் இருந்துச்சு.